ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேன் கேக்னு சொல்லலாம். நாங்கள் வந்து வாழைப்பழ தோசை அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பாட்டி செய்கிறது இது ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப தட்டி டெய்லியும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியும் கூட, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து நான் வந்து இடித்து சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்க தண்ணியில் வெல்லத்தை போட்டுக்கிறேன். நல்லா வெல்லம் போட்டக்கப்புறம் நான் வந்து 10 வாழைப்பழம் பழுத்ததுங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 10 வாழைப்பழத்தை வந்து கையிலே மசிச்சு விட்டுக்கிறேன். கையிலே மசிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த திப்பி திப்பியாக இருந்து நம்ம பிச்சு சாப்பிட்றப்ப அந்த வாழைப்பழமும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். நான் கையிலே மசிச்சுட்டு நல்லா 10 வாழைப்பழத்தையும் மசிச்சு மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி நான் வந்து இதை வந்து வாழைப்பழம் போட்டோடனே ஒரு கெட்டி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டியிருப்பேன். இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. மாவாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப மாவாக இருக்கும். முட்டை இதில் போட்டோன்னா போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தோசைக்கு முட்டை இல்லாமையும் போட்டு காமிக்கிறேன், முட்டையோடையும் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? சில குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்காது, சில பேரண்ட்ஸ்க்கும் முட்டை பிடிக்காது. சில குழந்தைங்க முட்டையும் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் தேங்காய் பூ துருவினது, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பூ துருவினதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படியே தேங்காய் பூ போட்டு விட்டுருங்க, அதாவே போயிடும். அப்புறம் தண்ணி, அது இந்த நம்ம வெல்லம் தண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம்ல, வெல்லத்தை போட்டு சுடு தண்ணியில் அதை வந்து நல்லா இதில் வந்து கரைக்கணும். இந்த மாவில் நான் வந்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாவை கலக்கிறதுக்கு. நான் மறந்து அப்படியே கலந்துட்டேன். எப்படியோ கலந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் புளியிறேன். அப்படியே புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே அந்த வெள்ளை கலரில் மாவு, தேங்காய் பூன்னு சொல்லலாம், ஆனால் அது மாவு காய்ஸ். சொன்னால் கேட்டுக்கோங்க. இனிமேட்டு சப்பாத்தி மாவு மாதிரி போடாதீங்க. ஓகே, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. தோசை சட்டியில் போட்டு செஞ்சிட வேண்டியதுதான். ஓகே, தோசை சட்டியை வந்து நல்லா சூடுபடுத்திக்கலாம். நம்ம வந்து இதை வந்து நான் கரெக்டு ஃபார்மேட்டாக சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த ஒரு கரண்டி மாவு போடுறீங்க. தோசை மாதிரி இழுத்திங்கன்னா பொட்டுன்னு போயிடும். தோசை மாதிரிலாம் இழுக்காதீங்க, அப்படியே வைங்க, கரெக்டாக வரும். எண்ணெய் ஊற்றி சுடுங்க. இப்போ பாருங்கள், நான் மாவுக்கு முட்டை போடாமல் ஒன்று காமிச்சில. இப்போ முட்டை போட்டும் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே முட்டை போட்டுருவோம், ஒரு முட்டையாவது. நான் வந்து 3 பேருக்கு செய்கிறேன். 3 பேருக்குன்னா இது நிறையாவே தோசை வரும். இந்த பேன் கேக் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை, பேரண்ட்ஸும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், முட்டை போட்டு நான் இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி மாவு எடுத்து ஊற்றிட்டு தோசை மாதிரி திருப்பி